ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி துணியெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணுறதான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். துணியை ரெண்டா சமமாக மடிச்சுக்கோங்க. இது கிராஸ் கட் ப்ளவுஸு. சமமாக மடிச்சுட்டு இப்போ கீழேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம். உயரம் எப்படி எடுக்கணும்னா, ப்ளவுஸை இந்த கழுத்து சைடு திருப்பி சமமாக வச்சுக்கோங்க. மேலே இருந்து இங்கே இருந்து ஷோல்டர்ல இருந்து கீழே வர பாருங்க. இங்க இருந்து இந்த கோட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. 14 இன்ச் இருக்கு. உயரம் 14 இன்ச்சு. அதோட 1/2 இன்ச்சை கூட்டி 14.5 இன்ச் வைக்கிறேன். பிளவுஸ்ல 14 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சை கூட்டி 14.5. அந்த கோட்டுக்கு மேலேயே 1.5 இன்ச்சுக்கு மேலே 14.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து உயரம் 10க்கு மேலே, 10, 11, 12 அப்படின்னா நீங்கள் கழுத்து அகலம் 3 வச்சுக்கலாம். 10க்கு கீழே எப்படின்னா 10, 9, 8 இப்படி இருந்துச்சுன்னா 2.5 இன்ச் வைக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன் கழுத்து அகலம். ரெண்டரை இன்ச் வச்சுருக்கேன். ப்ளவுஸில் கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் அகலம் 2.25 இன்ச்சு, அதோட 3/4 இன்ச்சு கூட்டி 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ இதோட கழுத்து உயரம் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். கழுத்து உயரம் நம்ம உயரம் 14 எடுத்திருந்தோம். அந்த 14 வச்சு மேலே என்ன அளவு இருக்கோ அதான் கழுத்து உயரம். இதில் 7 இருக்கு. இதில் 7 இருக்கு. 7ஓட 1/4 இன்ச்சை கூட்டி 7.25. கழுத்து அகலம் கழுத்து உயரம் 7.25 வச்சுக்கலாம். ஏழைகால் வச்சாச்சு. இப்போ அதோட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2.5 வச்சிருக்கேன். இங்கே 1/4 இன்ச்சு மட்டும் கூட்டி 2.25க்கு வச்சிருக்கேன். இப்போ கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து கழுத்து அகலம் 2.5 வச்சுருந்தேன். கழுத்து உயரம் 7 இருந்துச்சு. அதோட 1/4 இன்ச்சு கூட்டி 7.25.
இப்போ இங்கே 2 அப்படின்னா அதோட 1/4 இன்ச்சு தான் கூட்டியிருக்கேன். நீங்கள் அரை இன்ச்சு கூட கூட்டிக்கலாம். நான் அதில் 1/4 இன்ச்சு தான் கூட்டி இப்போ கூட்டியிருக்கேன். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். ஒரு இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கலாம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு வளைவு போட்டுக்கோங்க. பிக்னஸ்க்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் உயரம் எப்படி எடுக்குன்னா, நீங்கள் உயரம் எடுத்திருப்பீங்க. ப்ளவுஸில் காமிக்கிறேன் பாருங்கள். கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு எடுத்துட்டு ஆம்ஹோல் உயரம் வந்து இப்போ உயரம் வந்து 14 இருக்குது. 14 கீழே வச்சு இதில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 5.25 இருக்குது பாருங்கள். இங்கே 14 வச்சு கீழே கடைசியில் 14 வச்சு ஆம்ஹோல் வர பாருங்கள். 5.25 இருக்குது. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5.5 இன்ச் வைக்கிறேன். இங்கே ஷேப்புக்காக 5.5 இன்ச்சை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ப்ளவுஸில் வந்து 5.25 இருக்குது. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் உயரம் இப்போ கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இங்கே மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு இப்போ இங்கே இருந்து நடு சென்டரை கனெக்ட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ரெண்டையும் சமமாக மடிச்சுட்டு நடு சென்டர் ஏதோ அதை கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவை எடுத்துக்கலாம். மேலேருந்து கீழே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். 7 இன்ச் இருக்குது. இப்போ 7 இன்ச் இங்கே வச்சு இங்கே பார்த்துக்கலாம். கீழே இருந்து 7 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ இங்கே இருந்து இங்கே வர என்ன அளவுன்னு பாருங்கள். பாருங்கள் 9.25 இருக்குது. இங்கே இருந்து இங்கே வர 9.25 இருக்குது. இப்போ அதான் மார்பு சுற்றளவு. 9.25 வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இந்த நடு சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். பாருங்கள் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு இப்போ வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா துணியை மடிச்சிட்டு ஷோல்டர்லேருந்து இங்கே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் 8 இன்ச்சுக்கு ஒரு கோடு இருக்குது. இப்போ இதில் அதே அளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம். மேலே இருந்துன்னா 1/2 இன்ச்சுக்கு விடலைன்னா மேலே இருந்து 8.5 இன்ச் வரணும். பாருங்க 8.5 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கீழே வர மார்க் பண்ணி கோட் போட்டுக்கலாம். இங்கே என்ன அளவு நான் மார்க் பண்ணேன்னா அதே அளவு தான் கீழே மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் தேவையில்லை. நம்ம இங்கே 2 இன்ச்சு விட்டுருக்கனால அதை அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். இப்போ இங்கேருந்து 9.25 இன்ச்சு அளவு விட்டுருந்தேன். அதே அளவு தான் இங்கேயும் 9.25 இன்ச்சு அளவு வச்சு இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு இப்போ கோடு போட்டுக்கலாம். பாருங்க, அதே 9.25 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி பேப்பரில் எடுக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.